Praise the Lord. How are you all? I hope you are all fine by the grace of God. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து கேன் வி ஹியர் காட்ஸ் வாய்ஸ்? எஸ், கடவுள் எப்பொழுதுமே வந்து ஹி வாண்ட்ஸ் டு கீப் ரிலேஷன்ஷிப் வித் அஸ்ன்னு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து நம்மகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம தான் வந்து நம்ம செவி கொடுக்கவே மாட்டோம். Example, we are always telling that we are all busy with the worldly work. I'm busy with the office, busy with the school, busy with everything, குக்கிங் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்குன்னு டைம் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார், ஆனால் நம்மளால தான் கேட்க முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும் போது, பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது ஏசி ஃபேன் ஓடுது. ஸோ சடனாக கரண்ட் கட் ஆகிடுச்சு, ரொம்ப காமாகிடுச்சு. அப்போ காமாக இருக்கும் போது தான் ஐ கேம் டு ரியலைசேஷன், இந்த மாதிரி நம்ம ரூமில் ஒரு கிளாக் இருக்குது, அந்த கிளாக் டிக் டிக்குன்னு அது ஓட்டிகிட்டு இருக்குன்றது அப்போ தான் என்னால் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ ஆவியானன்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ தெரியுதா, இந்த ஏசி இந்த ஃபேன் இதெல்லாம் ஓடும் போது இந்த கிளாக்கோட சத்தம் உனக்கு கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக அது ஓடிட்டு தான் இருக்குது, பட் நம்மளால் அதை மைல்டாக ஓடுறதுனால நம்மளால அது கூர்மையாக கவனிச்சு நம்ம அதை வந்து நம்ம சட்டையே பண்ணுறதில்ல. அதே போல்தான் நீ தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மைண்ட்ல எப்பவுமே போராடிட்டே இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நவுத்தி வச்சுட்டு கர்த்தரோட சமூகத்துல உட்காந்து அவர் பாதத்துல உட்காந்து நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம மெடிடேட் பண்ணணும். கர்த்தரோட வார்த்தையை மெடிடேட் பண்ணா நிச்சயமா அவரோட சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். ஏன்னா இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங். அந்த காலத்துல இந்த கிரியேஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் இஸ் ஸ்பீக்கிங், பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல. இப்பயும் ஆவியானவர் he is ready to speak to us, but are we ready to listen to him? So see you in the next video. Thank you for watching. Praise the Lord.